வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்தியா வந்து கிளம்பிட்டோம். அதோட வீடியோவும் இதில் தான் வரும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது ரேண்டமாக இருக்கிற வீடியோஸ் தான் இது ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷார்ட்ஸில் வந்து ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து இந்தியா கிளம்பிட்டோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கிராண்ட்வில் ஐலாண்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம். அங்கே போய் நான் ஒரு சொவினியர் ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே வந்து நிறைய டைம் வந்து போயிருக்கேன். ஆனால் வந்து சொவினியர்லாம் எடுத்துகிட்டு வந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு போயுமே எந்த சொவினியருமே எடுத்ததில்லை இது வரைக்கும். சரி, இந்த தடவை வந்து இந்த சொவினியர் வந்து இப்போ இருந்து பழக்கப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது தான். அதில் வந்து கிராண்ட்வில் ஐலாண்டுன்னு போட்டு அதே மாதிரி வேன்கவரோட இது வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஏற்கனவே வந்து சி டு ஸ்கை வந்து போயிருந்தோம். அது வந்து ஏற்கனவே வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அது அங்கே வந்து எடுத்தது அந்த சி டு ஸ்கையோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சும்மா ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக அது லைட்டாக கிழிஞ்சிருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, அதை வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். சும்மா இந்த சின்ன சின்னதாக கிழிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுதான். அதனால் சரின்னு சொல்லிட்டு அதை வந்து தைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது சும்மா கொஞ்சம் தான், ஒரு 7, 8 ட்ரெஸ் இருக்கும். இந்த சின்ன சின்னதாக அது மட்டும்தான். அதை மட்டும் ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து பானிபூரி வந்து வாங்கியிருந்தோம். பானிபூரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் நிறையா இதில் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் மினிட் அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு வந்து போயிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நானும் என் பொண்ணும் வந்து போகிற மாதிரி, ஊருக்கு போகிற மாதிரி வந்து பிளானே இல்லை. என் ஹஸ்பண்டும் என் பையனும் மட்டும்தான் போகிற மாதிரி பிளான் வந்து இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் வந்து எங்களுக்கான திங்ஸ் எதுவுமே நாங்கள் பேக் பண்ணவே இல்லை. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் சரி போகிறோம், ஏன் தனியாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் போகிறதா பிளான் வந்து இருந்துருந்துச்சுன்னா நான் முதல்லே எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பேக் பண்ணியிருந்திருப்பேன். வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்திருப்பேன். ஆனால் வந்து அந்த மாதிரி பிளானே இல்லை. ஹஸ்பண்டும் பையன் மட்டும்தான் போகிற மாதிரி பிளானு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அன்னைக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வாட்ச் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. அதை தான் பார்க்குறதுக்காக வந்தோம். அது ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெஸ்ட் பையில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தப்போ அங்கே வந்து இல்லை. சரி, அதுக்கப்புறம் வால்மார்ட்டில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வால்மார்ட்டில் வந்து பார்க்குறப்போ அங்கேயுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் வந்து காஸ்கோவில் திரும்ப அங்கே இன்னொரு வால்மார்ட் இருக்குது, கிராண்ட்வில் வால்மார்ட்னு சொல்லிட்டு, சாரி கிராண்ட் வியூ வால்மார்ட்னு வேன்கோவரில் இருக்குது. இது வந்து ரிச்மண்டில் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சோம். ஆக்சுவலி அந்த பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டில் நடந்த பேக்கிங். ஏன்னா நாங்கள் வந்து டக்குன்னு வந்து பிளான் பண்ணதுனால நாங்கள் பேக்கிங் எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிளான் பண்ணி மறுநாள் வந்து கிளம்புனோம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து 4 பேருமே கிளம்புற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. அதனால் டிக்கெட் வந்து போட்டுட்டோம். டிக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சில ரீசன்னால் வந்து நானும் என் பொண்ணு வந்து வரல, நீங்கள் 2 பேர் வந்து ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இல்லை வேணாம் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து ஏற்கனவே டிக்கெட் போட்டிருந்ததுனால ஏர் ஃப்ரான்ஸில் தான் டிக்கெட் வந்து போட்டிருந்தோம். ஏற்கனவே போட்டிருந்ததுனால அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கே டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து சொன்னாங்க, ஏர் ஃப்ரான்ஸில் வந்து கேன்சல் வந்து பண்ண முடியாது, நீங்கள் வேணும்னா ரீஃபண்ட் வந்து வராது, அதில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனால் ரீஃபண்ட் வராது, அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் வந்து கூப்பன் வந்து தந்துக்கிறோம், நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ராவலில் வந்து நீங்கள் அந்த கூப்பன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அது எப்படின்னா, நாம நெக்ஸ்ட் வந்து நாம டிக்கெட் போடுறப்ப வந்து, அப்ப என்ன ரேட்ல இருக்கோ, அந்த ரேட்டுக்கான டிக்கெட்ல இருந்து, இப்ப நாம ஏற்கனவே நம்ம வந்து கேன்சல் பண்ணி கூப்பன் வச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிருவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நாம வந்து பே பண்ற மாரி இருக்கும். இல்ல அத விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, அந்த கூப்பன்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா? அத வந்து அடுத்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிக்கெட் கேன்சல் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல கூட கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அப்படியே விட்டுட்டோம் நாங்களும். அத கண்டுக்கிறல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணல. அப்படியே வந்து நாங்க வந்து அப்படியே கிளம்பிட்டோம். எல்லாருமே சேர்ந்து தான் கிளம்புனோம். அப்புறம் அந்த வாட்ச் வாங்குறதுக்காக தானே வந்திருந்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் வாட்ச் வாங்குறதுக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் வாட்சே இல்ல. அதுக்கப்புறம் போயி அந்த கிராண்ட் வியூ வால்மார்ட்லயே போயி அதுக்கப்புறம் வாங்குனோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கிளம்பிட்டோம். அப்ப வந்து செக்இன்லாம் பண்ணிட்டு, போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து போயிட்டோம். உள்ள போறப்ப ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உள்ள போனோம். அதுக்கப்புறம் அங்க போனோனே ஒரு லிக்கர் ஷாப் வந்து ஒண்ணு இருந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, எலும்புக்கூடு மண்டை இருக்கும் இல்லைங்களா? அதுக்குள்ள வச்சு லிக்கர் வந்து ஊத்தியிருந்தாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கெளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஏர் ஃப்ரான்ஸ் இந்த இதுதான் நாங்க ட்ராவல் பண்ண ஃப்ளைட்டு.